राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। அழகான மதுரா தாமம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் பார்த்தோம். ஸோ பிருந்தாவனம் பார்த்துட்டோம். எல்லாமே இன்னும் எவ்வளோலாம் ஒளிஞ்சுட்டு இருக்குன்னு தெரியலை. கிடைச்ச வரைக்கும், பார்த்த வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும், படித்த வரைக்கும், அனுபவித்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ பிருந்தாவனம் பார்த்துருக்கோம். ராதாராணியினுடைய அவதார ஸ்தலமான ராவல், அக்ரூர காட், பக்தரோடு பிஹாரி, யஜ்ய பத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ண இடம். அதன் பிறகு கோகுலம், அப்புறமா தாவூஜி, அப்புறமா மதுவனம், அப்புறம் தாளவனம் பார்த்துருக்கோம். மதுரா தாமம் பார்த்துருக்கோம். அடுத்து எங்கே போகலாம்? गिरिधारी गिरिधारी मीरा प्रभु गिरिधारी. गिरिधारी கண்ணனுடைய மோஸ்ட் ஃபேவரட் மலை அப்படின்னா கிரிராஜன் சொல்லும்படியான கோவர்தன கிரிராஜன். இமயம் பெருசு, ஆனால் கோவர்தனம் பக்தியில் பெருசு. அதனால கிரிராஜ் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். ஸ்ரீ கர்க சம்ஹிதையில் அழகா கிரிராஜ கண்ட அப்படின்னு சொல்லி மூன்றாவது கண்டம் காண கிடைக்கிறது. அதில் ஆரம்பிக்கிறார். அத பிரதமோத்யாய பகுலாஸ்வவுவாச கதம் ததார பகவான் கிரிம் கோவர்தனம் வரம். உச்சீலிங்கம் யதா பாலோ ஹஸ்தேனைகேன லீலயா परिपूर्णतमस्यास्य श्रीकृष्णस्य महात्मनः वदैतच्चरितं दिव्यम् अद्भुतं मुनिसत्तम. பகுலாஸ்வராஜா கேட்டான், தேவரிஷே, குழந்தைகள் விளையாட்டா அழகா ஜம்முன்னு நாய்க்குடைய தூக்குற மாதிரி, அப்படி கையில் பிச்செடுக்கிற மாதிரி பகவான் ஒரே கையால் மிகப்பெரியதான அந்த கோவர்தனத்தை எடுத்தானே, அது எப்படி நடந்தது? அந்த திவ்யமான அற்புதமான சரித்திரத்தை கொஞ்சம் நீங்கள் வர்ணித்து சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறார். அப்போ நாரத மகரிஷி சொல்கிறார். நான் கர்க சம்ஹிதையில் இருக்கிறத வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? श्री नारद उवाच वार्षिकं हि करं राज्ञे यथा शक्राय वै तथा बलिं ददुः प्रावृढन्ते गोपाः सर्वे कृषिबलाः. அதாவது இந்த விவசாயம் செய்யக்கூடிய மனுஷன் ராஜாவுக்கு ஆண்டுக்கு ஆண்டு கப்பம் கொடுக்கணும் இல்லையா? அதுபோல கோபர்கள் எல்லாரும் சரத்ருதுவில் தேவராஜனான இந்திரனுக்கு பூஜையும் நிவேதனமும் செய்து வந்தனர். ஓகேவா? ஸோ இந்திர பூஜைன்றது தீபாவளி சமயத்தில் பண்ணக்கூடிய ஒரு பூஜை. महेन्द्रयाग संभारच्यं दृष्ट्वैकदा हरिः नन्दं पप्रच्छ सदसि वल्लभानां च शृण्वताम्.
அப்போ மகேந்திர யாகத்திற்காக ஒரு முறை பூஜைகளுக்கான விஷயங்கள்லாம் சேகரிக்கிறா இல்லையா, அதை பார்த்த ஹரி இவெல்லாம் உட்காந்து பேசின்ற இடத்துல நந்தகோபுர இடத்துல அழகாக கேட்குறாராம். இந்த இடத்துக்கு பேர் நந்த பைட்டக் அப்படின்னு பெயர். இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். இது வந்து எங்கே இருக்குன்னா நந்த கிராமத்தில் இருக்குது. கொஞ்சம் அப்படியே உள்ள தள்ளி போனோம்னா அந்த இடத்துல தான் நந்த பைட்டக் அப்படின்னு இருக்குது. அங்கே தான் இந்த டிஸ்கஷன்லாம் நடக்கிறது. பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஊர் பஞ்சாயத்துன்ற மாதிரி இந்த பைட்டக்கில் அழகாக ஜம்முன்னு பேசும்பொழுது தான் பகவான் கிருஷ்ணன், அப்போ குழந்தைக்கு 7 வயசு, சரியா? அழகா ஸ்ரீ பகவான் உவாச்ச சக்ரஸ்ய பூஜனம் ஹேதத் கிம் ஃபலம் சாஸ்ய வித்யதே கிம் பலம் சாஸ்ய வித்யதே லௌகிகம் வா வதன்யேதத் அதவா பாரலௌகிகம். இப்போ பகவான் கேட்குறான், இந்திரனுக்கு பூஜை செய்ய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காளே, இதுக்கு என்ன பிரயோஜனம்? பெரியவா இதுக்கு தான் லௌகிகமா இல்லாட்டி பாரமார்த்திக பலன் ஏதானும் சொல்லியிருக்கார்களா அப்படின்னு ரொம்ப அழகாக சின்சியராக கேட்குறான். ஜம்முன்னு எந்த இடமா இருந்தாலும் நம்முடைய சந்தேகங்களை தைரியமாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய பாடம் கண்ணன் இதில் சொல்லி கொடுக்குறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. நான் எல்லாத்தையுமே சொல்ல தயங்க வேண்டாம், தயங்கக்கூடாது, கேட்குறத டிப்ளமேட்டிக்காக கேட்கணும். 7 வயசு பிள்ளை தான் அப்பா கிட்ட கேட்குறான், ஒரு பெரிய சபையில் கேட்குறான். இப்போ கூட ஒரு எங்கள் ஃப்ளாட்லலாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம். அப்போ கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த சபை அந்த இடத்துல நான் அப்படி சார் பேசுறது எல்லாம் பெரியவங்க. நான் சொன்னேன், இன்னும் வருஷங்கள் போக 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 நீ அதே சின்ன பையன்தான், நீ அதே சின்ன பொண்ணு தான், மேலே இருக்கிறவர்கள் பெரியவர்கள் தான் பேசிட்டு இருப்பார். உனக்கு அந்த விஷயத்தில் ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா அதை சொல்லுவதற்கு பழகிக்கொள் அப்படின்னு. பழகணும். நமக்கு ஒரு சின்ன குழந்தையாகவே இருக்கட்டும், அதுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா அது சொல்லணும், ரைட்? அது என்ன சொல்கிறதுன்னு கேட்கணும். அதை சொல்கிற மெத்தடை நாம் தான் சொல்லி கொடுக்கணும். சும்மா என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன முட்டாள்தனமாக இருக்குது, அங்கே தான் பிரச்சனை ஆகிறது. வார்த்தைகள் தான் அந்த ப்ராப்ளம், ரைட்டா? ஸோ கண்ணன் ரொம்ப அழகாக கேட்குறான், இது என்ன விஷயம், இதில் பரமார்த்திகமாக என்ன விஷயம் இருக்குது, லௌகிகமாக என்ன பிரயோஜனம் இருக்குது, எனக்கு சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கேட்குறார். அப்போ ஸ்ரீ நந்த உவாச்ச சக்ரஸ்ய பூஜனம் ஹேதுஹ பக்தி புக்தி கரம் பரம் ஏதத்வினா நரோ பூமௌ ஜாயதே ந சுகி க்வசித். அப்போ பகவானை பார்த்து சொல்கிறாக்க வந்து தேவராஜனுடைய இந்திரனுக்காக இந்த பூஜை, இதை வந்து நமக்கு வேண்டிய புக்தி மோட்சம் எல்லாமே தரும்பா. இதெல்லாம் வேணும், உலகத்தில் வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு இதெல்லாம் வேணும். ஸோ அதனால் இந்திர பூஜை செய்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்போ ஸ்ரீ பகவான் உவாச்ச சக்ராதயோ தேவகணாஸ்ச சர்வதோ புஞ்சந்தி யே ஸ்வர்கசுகம் ஸ்வகர்மபிஹி விஷந்தி தே மர்த்யபதம் சுபக்ஷயே தத்சேவனம் வித்தி ந முக்தி காரணம். ரொம்ப அழகாக பகவான் சொல்கிறான். அப்பா, இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய கர்மாக்கள்னாலே சொர்க்கலோகங்கள்லாம், சொர்க்கத்தினுடைய சுகங்கள்லாம் அனுபவிக்கிறா. அப்போ அவளுக்கு அந்த புண்ணிய பலம் முடிஞ்சு எடுத்தோன்னா விஷந்தி தே மர்த்தியபதம் சுபக்ஷயே. அப்போ அவளுக்கு அவளுடைய பாக்கெட்டில் பணம் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் எப்படி சொல்கிறது தான், வெளியூர் எங்கேயா போகிறோம், ஒரு யாத்திரையோ டூரோ ஹில் ஸ்டேஷன் எங்கேயோ போகிறோம், ஒரு 3 நாள் 4 நாள் டூர் போகிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு கொடைக்கானல் ஊட்டி.
ஒரு 4-5 நாள் போகிறோம், 4-5 நாள் பிளான் பண்ணுவோம். நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகணும், இங்கேயே ஒரு நாள் இருக்கலாம்னு நினச்சா பைசா செலவாகும். அப்போ அந்த பைசா நமக்கு செலவு பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணணும், திருப்பி சம்பாதிக்கிறதுக்காக கீழே வரணும், ரைட்? அப்போ அந்த 4 நாளுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதில் போயிட்டு அந்த 4 நாளுக்கான விஷயங்கள் முடியும் பொழுது திரும்பி வந்துடணும். அந்த மாதிரி தான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாருமே அவங்க பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தினால எப்படி இப்போ மாதம் வேலை செஞ்சு வருஷத்தில் பணத்தை சேர்த்து வச்சுட்டு வருஷத்தில் ஒரு 4-5 நாள் ட்ரிப்பு போவோம், ரைட்? திரும்பி வந்துட்டு திருப்பி ஒரு வருஷம் வேலை செய்வோம், திரும்பியும் பைசா சேர்த்து வச்சுப்போம், திரும்பியும் வருஷத்தில் ஒரு 4 அது போகக்கூடிய இடம், அதற்கான செலவு, வருஷம் செலவுகள் ஏறும், நிறைய இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த புண்ணிய கர்மாக்களுடைய பலன் குறையும் பொழுது அவர்களும் பூலோகத்தில் இறங்கி வரணுமப்பா அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழகா பகவான் சொல்கிறான். பயம் பவேத்வை பரமேஷ்டினே யதோ வார்த்தாதுகா கௌகில தத்கிருதாத்மனாம் தஸ்மாத் பரம் காலம் அனந்தமேவ ஹி சர்வம் பலிஷ்டம் சுபுதா விதுப்பரே ததஹ தமாஸ்ரித்ய சுகர்மபிஹி பரம் பஜேத் ஹரிம் யஜ்ஞபதிம் சுரேஸ்வரம் விஸ்ருஜ்ய சர்வம் மனசா கிருதே பலம் பிரஜேத் பரம் மோக்ஷமசௌ ந சான்யதா. அப்ப அவங்களுக்கு பண்ணக்கூடிய பூஜை எல்லாம் மோட்ச சாதனம்னு நினைச்சுடாதீங்கப்பா. இங்க சக்ரே அப்படின்றது நம்ம இந்திரனை பத்தி சொல்றார். எல்லாரையும் படைக்கக்கூடிய பிரம்மாவுக்கே காலம்னு ஒன்று உண்டு. அதை தாண்டி அவராலையுமே ஜீவிக்க முடியாது. அந்த காலம்தான் எல்லாத்த காட்டிலும் பெருசு. பிரம்மாவுக்கே அப்படின்னா பிரம்மாவினாலே உருவாக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட மற்றவர்களை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஸோ பிரம்மாவுக்கு ஒரு டெம்பரரி லைஃப் தான். அப்போ அவரவே பிடிச்சு என்ன பண்றது? அதனால அந்த காலத்தையே பிராதான்யமாக கொண்டு காலஸ்வரூபியான பகவானான சுரேஸ்வரனான யஜ்ஞபதியான பரமாத்மாவான ஸ்ரீஹரியை பஜிக்கணும். ரொம்ப அழகா பகவான் சொல்றான். தஸ்மாத் பரம் காலமனந்தமேவ ஹி சர்வம் பலிஷ்டா சுபுதா விதுப்பரே ததஹ தம் ஆஸ்ரித்ய சுகர்மபிஹி பரம் பஜஹ பரம் பஜேத் ஹரிம் யஜ்ஞபதிம் சுரேஸ்வரம். ஹரியான சுரேஸ்வரனான பூபதியான பகவான பஜிக்கணும். இங்க கண்ணன் என்ன பூஜை பண்ணுங்க நேரடியாக சொல்லலை. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணன் ஒரு சின்ன மாட்டுக்கார பையன். கண்ணன் வரதுக்கு முன்னாடியே ஹரி நாராயணன் இப்போ கேசவ்ஜி எல்லாம் உண்டு, ரைட்? ஸோ கண்ணன் வரதுக்கு முன்னாடியே நாராயண நாமம் உண்டு. கண்ணன் வரதுக்கு முன்னாடியே ராமனுடைய அவதாரம் உண்டு. கண்ணனுக்கே யசோதை ராமகதையை சொல்லி வளர்த்திருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்போ என்ன ஆகிறதுன்னா பகவான் நேரடியாக என்னை சரணடைன்னு சொல்லலை, ஹரியை பிடித்துக்கொள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்ற. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் சிவன், குருதான் பரபிரம்மம். ஆனாலும் ஹரியை பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது நாம அதை புரிஞ்சு பக்குவம் வரும் பொழுது குருவை கொண்டாடிக்கலாமே ஒழிய குரு நேரடியாக எல்லாருக்கும் தன்னையே பஜி அப்படின்னு சொல்றது கிடையாது. இப்ப ராமானுஜருடைய சரித்திரத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊம வைஷ்ணவருக்கு தன் திருவடியை காட்டி இதுவே கதி என்று கொள்வாய் அப்படின்றார். அந்த விஷயத்தை தான் கூறத்தாழ்வான் கதவை இடுக்க வழியா பார்க்கிறார். அதே சுவாமி ராமானுஜர் மற்றவாளுக்கெல்லாம் இதை சொல்லவே இல்லை. கூறத்தாழ்வானு கண்ணு வேணும்னு சொல்லிட்டு சுவாமி ராமானுஜர் காஞ்சி வரதராஜனிடத்துல சரணாகதி பண்றார் அப்படின்னு காண கிடைக்கிறது.
ஸோ இங்கே ஹரி என்ன பண்ணுறான்னா ஸ்வயம் கிருஷ்ணன் அவனே தானே ஹரி, ஆனால் நேரடியாக சொல்லலையா. ஹரிய பஜனை பண்ணுவோம், ஹரி தியானம் பண்ணுவோம், ஹரி பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். அழகா சொல்றான் பகவான், விஸ்ருஜ்ய சர்வம் மனசா கிருதே பலம் விரஜேத் பரம் மோக்ஷமசௌ ந ச அன்யதா. அழகா எல்லா பயனையும் பகவானுக்கு சர்வம் கிருஷ்ணா சர்வம் சொல்றோம் இல்லையா, நாராயணாய இதி சமர்ப்பயாமின்னு பண்ணிட்டு எல்லா பலன்களையும் பகவான் கிட்ட கொடுத்துட்டு தியாகம் பண்ணிட்டு பலன்களை தியாகம் பண்ணுன்றார். பலனே உனக்கு வேண்டான்னு சொல்லலை. நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, அவ்வளவுதான். அப்ப அப்படி எல்லாம் பண்ணிட்டு ஹரியை யார் மனசால பஜிக்கிறானோ அவனுக்கே மோட்சம் கிடைக்கும். வேற எந்த விதத்திலையும் மோட்சம் சித்திக்காது. நச்ச அந்யதா. பகவான் ரொம்ப அழகா சொல்றான், கோ விப்ரசாத்வ அக்னிசுராஹ ஸ்ருதிஸ்ததா தர்மஸ்ச யஜ்ஞாதிபதேர்விபூதயः திஷ்ண்யேஷு சைதேஷு ஹரிம் பஜந்தி யே சதா திஹாமுத்ர சுகம் விரஜந்தி தே. பசு பிராமணர்கள், சாதுக்கள், அக்னி தேவர்கள், வேதம், தர்மம் இதெல்லாம் பகவானுடைய ஐஸ்வர்ய ரூபம். அதனால இதை ஆதாரமாக்கி கொண்டு ஸ்ரீஹரியை யார் பஜிக்கிறாளோ அவர்கள் இக பர சுகம் ரெண்டுத்தையும் அடைகிறார்கள் அப்படின்றார். சமுத்திதோ அசௌ ஹரிவக்ஷசௌ கிரிர் கோவர்தனோ நாம கிரீந்திர ராஜ்ராட் சமாகதோ ஹ்யத்ர புலஸ்த்ய தேஜசா யத்தர்ஷனா ஜன்ம புனர் ந வித்யதே. சம்பூஜ்ய கோ விப்ரசுரான் மகாத்ரயே திராதவ்யம் அத்யைவ பரம் ஹ்யுபாயனம். ஏஷ பிரியோ மே மகராஜ ஏவஹி ந சைத்யதே சாஸ்தி ததா குரு விரஜ. இந்த இடத்துல இந்த புக்கில் அக்ஷரங்கள் அழிஞ்சிருக்கு, கிளியராக தெரியல எனக்கு, அதனால் கொஞ்சம் தடவி பிடிச்சேன். பகவானுடைய மகிமையை, இந்த கோவர்தன மகிமையை பகவான் சொல்கிறான். இந்த கிரிராஜன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு கேட்டால், சமுத்திதோ அசௌ ஹரிவக்ஷசௌ, பகவானுடைய திருமார்பிலிருந்து வந்தவன் இந்த கிரிராஜன். சமுத்திதோ அசௌ ஹரிவக்ஷசோ கிரிஹி கோவர்தனோ நாம கிரீந்திர ராஜ்ராட். இந்த கோவர்தன மலைகளினுடைய சக்கரவர்த்தி புலஸ்திய மகரிஷியினுடைய தவத்தினாலே பிரபாவத்தினாலே இந்த பிரஜமண்டலத்துக்கு இந்த கோவர்தனகிரி வந்திருக்கு. சமாகதோஹி அத்ர புலஸ்திய தேஜசா யத்தர்ஷனா ஜன்ம புனர் ந வித்யதே. இந்த கோவர்தனத்தை தரிசனம் பண்ணா மறுபடி பூமியில் பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணனுடைய வாக்கியம். அவ்வளவு அழகா சொல்லலாம். யத்தர்ஷனாத் ஜன்ம புனர் ந வித்யதே. சம்பூஜ்ய கோவிப்ரசுரான் மகாத்ரயே தாதவ்யம் அத்யைவ பரம் ஹ்யுபாயனம். பகவான் சொல்றான், பசுக்கள், பிராமணர்கள், தேவர்கள் அவளெல்லாம் பூஜை பண்ணிட்டு, அதாவது அவளுக்கு அந்த ஆரம்ப பூஜை பண்ணிட்டு இந்த எல்லாம் கொண்டு வந்திருக்காளோ இது எல்லாம் கிரிராஜனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவோம். இது யஜ்யம் இல்லை, யஜ்யங்களுக்கே
ராஜா ஏஷ பிரியோ மே மகராஜ ஏவஹீன சைத்தியத்து. அதனால் இதெல்லாம் யஜ்யத்துக்கே ராஜா. அப்படி ஒரு யஜ்யம் இதுவே எனக்கும் பிடிச்சது. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்கிறதுல ஒரு மாற்று கருத்து இருக்குது, உங்களுக்கு ஒப்புத்துக்கலைன்னா உங்களுக்கு என்ன தோன்றது உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். கில்லாடின்னா எப்படி பேசணும் பாருங்க, கற்றுக்கோங்களேன். அதாவது அந்த பேசுகிற முறை இருக்குது பாருங்க, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். திரும்ப அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றத கண்ணன் சொல்லிட்டான். சூப்பர்ல. மீதி விஷயம் நாளைக்கு, ஏன்னா ரொம்ப விஸ்தாரமாக காண கிடைக்கிறது. ஹவு டு டூ கோவர்தன பூஜான்றது நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. बोलो वृंदावन धाम की जय. बोलो यमुना मैया की जय. बोलो गोवर्धन गिरिराज की जय. जय 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 जय. राधे कृष्णा.